இயேசு ஆண்டவர் தன்னை 3 வாட்டி மறுதலித்த பேதுருவுக்கு இன்னைக்கு 3 வாட்டி கன்ஃபர்மேஷன் பண்றாரு. அவர் கேட்கிறாரு, பேதுருவே, என்ன நீ நேசிக்கிறியா? ஆமாண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பணியை தொடர்ந்து செய், என்னுடைய ஆடுகளை மேய்த்துக்கொள். 2வது வாட்டி அதே கேள்வி, என்ன நீ நேசிக்கிறியா? பேதுரு சொன்னார், ஆமாண்டவரே. அவருக்கு புரியல, உண்மையில் புரியல. ஏன்னா ஆரம்பத்தில் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டதும் அவருக்கு தெரியும் அவர் ஆண்டவர் மீது எவ்வளவு நேசமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு சின்ன தப்பு, அந்த தப்பால ஆண்டவர் தன்னை வெறுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தார். ஆகவே ஆரம்பத்தில் முதலாவதாக கேட்டப்போ ஏதோ கேஷுவலாக ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி இவரும் பதில் சொல்லிட்டார், ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை மேய்த்துக்கொள், என்னுடைய பணியை நீ தொடர்ந்து செய். 2வது வாட்டி கேட்டதும் யோசிக்கிறார், எதுக்கு ஆண்டவர் இப்படி கேட்கிறார்? சரி, இருந்தாலும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி, என் பணியை தொடர்ந்துக்கோ. இது என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டு இருந்த வேளையிலே ஆண்டவர் கேட்கிறாரு, உண்மையிலே நீ என்ன நேசிக்கிறியா? அப்போதான் அவருக்கு இங்க உரைச்சுது, ஓஹோ, நாம ஆண்டவரை நேசிப்போம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னோம் இல்லையா? என்னைக்கு இயேசு ஆண்டவர் சொன்னாரு, உங்கள ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னதும், யார் ஆண்டவரே, இவங்க எல்லாம் உங்களை விட்டு ஓடினால் நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி பேசணும் இல்லையா? அதுக்கப்புறமா என்னாச்சுது? ரோமர்கள் இயேசு ஆண்டவரை பிடிச்சு கொண்டு போற வேளையில அங்க இருந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடினவன் இல்லையா? ஓஹோ, ஆண்டவர் இப்போ அப்படி ஓடி போய் நாங்க உட்கார்ந்து இருந்து அவரை தெரியாது அப்படின்னு சொல்லி 3 வாட்டி மறுதலிச்சேன் இல்லையா? அதை நினைவுபடுத்தி என்கிட்ட கேட்கிறார் போல. அப்படின்னு அவர் உணர்வுக்கு வந்தவராக, உணர்வோடு மாத்திரமல்லாது மனதில் உடைந்தவராக, அழுத நிலையில், நான் நினைக்கிறேன் அவர் அழுதான்னு சொல்லி இருக்கணும். வேதத்துல அழுதார் அப்படின்னு சொல்லி எழுதப்படல. இருந்தாலும் மனதொடைஞ்ச நிலையில தானே அவர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரேன்னு. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா எல்லாம் தெரியும், தெரிந்துதான் உன்கிட்ட இந்த பணியை கொடுக்கிறேன். ஏன்னா உன்னை தவிர இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு வேறு யாராலும் முடியாது. அன்னைக்கு ஆண்டவர் போட்ட அந்த விதை, பாப்பரசராக உயர்ந்து நின்ற அந்த பேதுரு, அவர் மூலமாக வழி வழியாக வந்த பாப்பரசர்கள், ஆயர்கள், குருக்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2000 வருஷங்களை தாண்டி இந்த திருச்சபை நிலைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஆண்டவர் தெரிந்து கொண்ட பர்ஃபெக்டான, எல்லா விதத்திலும் சிறப்பானவர்களாக இருந்தவர்களால் கிடையாது. மாறாக நம்மை போன்று குற்றங்கள் செய்து, தவறுகள் பண்ணி, தப்புக்களில் விழுந்து, மனசு மாறி செய்த காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு மனசு மாறி, ஆண்டவரே எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்க மூலமாகத்தான் அது சாத்தியமாக இருந்தது. அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்போ இந்த சூழ்நிலையில எப்படி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. சமயங்கள்ல நமக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில நாம சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நாம அழுவதும், பயப்படுவதும், பதறுவதும், என்னாகுமோ, நாம பண்ண காரியம் தெரிய வந்துருமோ, அந்த தப்பை நான் பண்ணி இருக்க கூடாது, இருந்தாலும் பண்ணிட்டேன், யாரும் பார்க்கலதான், இருந்தாலும் யாராவது பார்த்திருந்தா, அந்த சிசிடிவி கேமரா அந்த இடத்துல இருந்து என்ன ஒரு வேளையில கேப்சர் பண்ணி இருந்தா, ஒரு வேளையில நான் அந்த கிளாஸ்ல அப்படி நான் காப்பி பண்ணது வேறு யாரும் பார்க்காது இருந்தாலும்
அந்த ஒருத்தன் பார்த்தது போல் இருக்குதே. ஒரு வேளையில அவன் வாத்தியார்கிட்ட சொல்லிடுவானோ? பயம், தப்பு, தவறு, பிரச்சனைகள் இவையெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு பயந்த நிலையில, ஒரு குழப்பமான நிலையில இருக்கிறோமோ யாருக்கு தெரியும்? ஆனா அப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த நிலையில இருந்து நீங்க கடந்து போக போறீங்க. இந்த நிலை முடிந்து விட்டது. இது முடிந்து விட்ட ஒன்று. நீங்க யார்கிட்டையும் போய் எதையும் சரி செய்ய முடியாது போனாலும் தெய்வத்திடம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே. பேதுருவை போல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே. நான் தப்பு பண்ணதும் தெரியும், மனம் மாறினதும் தெரியும். இப்போ உம் அண்டை நின்று கொண்டு உம்மை நேசிக்கிறேன்னு சொல்வதும் உமக்கு தெரியும். உண்மையான உள்ளத்தோடு சொல்லுகிறேன் அப்படின்னு தெரியும். மனம் மாறிய உள்ளத்தோடு உங்ககிட்ட பேசுற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளம் திறந்தவர்களாக ஆண்டவரிடம் வாருங்கள். உங்களது வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அப்படி ஒப்பு கொடுத்து ஜபிப்பீர்களாக இருந்தால் உங்க வாழ்க்கை இன்னைக்கு என்னதான் கலங்கிய நிலையில் இருந்தாலும், குழம்பிய நிலையில் இருந்தாலும், அந்த கலங்கிய குழம்பிய வாழ்க்கை இன்றிலிருந்து தெளிய ஆரம்பிக்க இனி வரப்போகின்ற நாட்கள் மகிழ்வின் சிகரங்களாக அமைந்து கொள்ளும். ஆமென்.